இன்னொரு கேள்வி, நீங்கள் எழுதிய தராவிக் ஓர் ஆய்வு என்ற கிதாபில் மெக்காவிலும் மதீனாவிலும் 20 ரக்காத்து தொழுகிறார்கள் என்று சொல்லியிருக்கீங்க. ஆனால் சவுதி அரேபியாவில் மற்ற பள்ளியில் அனைத்திலும் 8 ரக்காயத்து தொழுகிறா அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கு வந்து ஏன் ரசூல்லா சொல்லாத இதை மக்காவிலையும் மதீனாவிலையும் ஏன் நடைமுறைப்படுத்துறா அப்படிங்கிறதுக்கு தகுதி. ரெண்டாவது, தராவிக ஒரு ஆய்வுங்கிற ஒரு நூல்ல மக்காவுல ஹரம்ல வந்து 20 ரக்காத்து 2 இமாமும் போட்டு, ஒரு இமாம் 10 தொழுவார், இன்னொரு இமாம் போட்டு இன்னொரு 10 தொழுகிறாங்க, 20 தொழுது கொண்டிருக்கிறார்கள். மக்காவில் உள்ள மற்ற பள்ளியில எல்லாம் அது கிடையாது அப்படின்னு அந்த நூல்ல எழுதியிருக்கிறீங்க. அப்ப ரசூல்லா செய்யாத ஒன்றை மக்காவுல ஏன் செய்யறான் அப்படின்னு கேட்கிறாங்க. அவன் ஏன் செய்யறான், அதுக்கு நம்ம என்ன செய்ய, அவனுக்கு மார்க்கத்தில் என்ன இல்ல, உறுதிப்பாடு கம்மியா இருக்கிறது. அவன் நான் கேட்கிறேன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமாதி கட்டக்கூடாதுன்றாங்க, சமாதிக்கு மேலையும் கட்டக்கூடாதுன்றாங்க, கட்டுனா இடிக்கவும் சொன்னாங்க. இப்ப ரசூல்லாவுடைய கபருக்கு மேலே என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஹிஜ்ரி 600ல ஒரு மன்னர் வந்து இந்த டூம் மாதிரி கட்டி வச்சிருக்கிறான். அதுதான் காட்டுறாங்க, மதீனாண்டவுடனே அந்த படத்தான் காட்டுறாங்க, பச்சை கலரா இருக்குமே ஒரு டூமு. அது வந்து ரசூல்லா காலத்துல இல்ல, அபூபக்கர் உமர் உஸ்மான் அலி 4 கலீஃபாக்களுடைய காலத்துல இல்ல, அதுக்கப்புறம் வந்த 4 இமாம்கள் அவங்க காலத்துல எல்லாம் இல்ல, ஹிஜ்ரி 600 வரைக்கும் இல்ல. அதுக்கு பிறகு எவனும் அது வந்து கட்டி வச்சுட்டாங்கிறதுனால அதை இடிக்காம இருக்கானே. ஹதீஸ் பிரகாரம் என்ன செய்யணும், ரசூல்லா காலத்துல இல்ல, இருந்தா இடிச்சு போடுங்கன்னு சொன்னாங்க. சமாதிக்கு மேல கட்டடம் இருந்தா அவங்களுக்கு கட்டப்பட்டதா இருந்தாலும் இடிக்கணும்னு சொன்ன, அதை செஞ்சாங்களா? இப்ப சவுதி அரேபியாக்காரன் வந்து கொள்கையை கரெக்டா கடைபிடிக்கிறவனா இருந்தா இடிப்பான், அவனுக்கு மக்களுடைய எதிர்ப்பு வந்துடும், குழப்பம் வந்துடும், எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, எல்லா நாட்டிலையும் சண்டைக்கு வருவாங்கன்னு பயப்படுறான். அப்ப அவனை ஒரு உதாரணம் எடுத்துக்கிற முடியும். அமெரிக்காவை கொண்டே அங்க தங்க வச்சிருக்கிறான், இஸ்லாமிய அரசாங்கம்னு சொல்லிக்கிறாங்க பேருக்கு. அவனுக்குன்னு ஒரு ஏரியா ஒதுக்கி கொடுத்து அங்க தண்ணி அடிச்சுக்கலாம், அங்க விசாரம் பண்ணிக்கலாம், அங்க உன் கலாச்சாரப்படி நடத்திக்கலாம்னு இடத்த ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. இதுக்கும் ரெட் லைட் ஏரியாவுக்கும் என்ன வித்தியாசம்? பம்பாயில உள்ள ரெட் லைட் ஏரியாவுக்கும் சவுதி அரேபியாவில் அமெரிக்காக்காரனுக்குன்னு தனி உலகத்தை உண்டாக்கி கொடுத்துருக்கானே, அதுக்கு என்ன வித்தியாசம்? இது மார்க்கத்தில் உள்ளதா? இதை பேணாதவன் இதை பேணான்னு எப்படி எதிர்பார்க்கறீங்க? அவங்கள்ட்ட மார்க்கும் கிடையாது சவுதி அரேபியாவில். நம்ம சவுதி அரேபியாவுடைய ஃபாலோயர்ஸ் மாதிரி நம்மளை சித்தரிக்கிறாங்க. நமக்கு சவுதி அரேபியாவுக்கு ஏலாம் பொறுத்தவனுக்குதா, அவன் குர்ஆன் ஹதீஸே வேணான்னு சொல்லிட்டு சஹாபி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அவன் கரெக்டாவெல்லாம் இல்ல, என்ன தர்கா வழிபாடு இல்ல, கொஞ்சம் பிதஅத்துகள் குறைவா இருக்குது என்கிற வகையில் அது கொஞ்சம் பரவாயில்லைன்னு சொல்லிக்கிறோமே தவிர அவங்கள அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால அது அவங்க சவுதியில செஞ்சாலும் தப்பு தான், நிறைய தப்பு செய்து அவங்க பண்ற ஆடம்பர வாழ்க்கை மார்க்கத்தில் உள்ளதா? அவங்க பண்ணக்கூடிய அந்த மன்னர் குடும்பம் பண்ணக்கூடிய ஆடம்பர வாழ்க்கையும், தங்கத்தில் அரண்மனை கட்டிக்கிறதும், தங்கத்தில் சிம்மாசனம் கட்டாத குறையாக வாழ்வதும், தங்கத்திலேயே காருடைய எல்லா பார்ட்ஸ்களையும் வச்சு அப்படிலாம் தங்க காரை வச்சு ஓடிட்டு இருக்கிறான். இதெல்லாம் இஸ்லாத்துல உள்ளதா? தங்க தட்டில் சாப்பிடக்கூடாதுன்னு தடை இருக்குது, தங்க பாத்திரத்தில் குடிக்கக்கூடாதுன்னு தடை இருக்குது. அவன் எல்லாமே தங்கத்தில் வந்து என்ன செய்யறான், அந்த மாதிரியா வந்து ஒரு சொகுசான லக்ஸரியான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம அவங்கள முன்மாதிரியா எடுத்துக்கிற முடியுமா? அதுக்கெல்லாம் நமக்கு தேவை என்ன? குர்ஆன்ல இருக்கா, நபி சொன்னாங்களா? நபி சொன்னதுல 20 ரக்காத் இல்ல, அவ்வளவுதான், முடிச்சு போயிட வேண்டியதான்.